ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் மரம் பார்க்க போகிறோம். எங்கள் தோட்டத்தில் இருக்க எல்லா மரமும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாங்காய் மரம். பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க நந்தி பூ, நந்தி வட்டம் பூ பாருங்கள், எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே கூட பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். வாவ், நல்லா இருக்குல்ல? பாருங்க நந்தி வட்டம் பூ பாருங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இலை கூட வட்டமாக இருக்குது பாருங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி இலை கூட வட்டமாக இருக்குங்க. வட்டமாக இருக்கா? இங்கே பாருங்க, செம்பருத்தி பூ பூத்துருக்குங்க. செம்பருத்தி பூ பூத்துருக்கு. இந்த பூவை பார்க்கும்போது எனக்கு செம்பருத்தி செம்பருத்தி பூவை பூரி பெண்ணொருத்தி இந்த பாட்டு தாங்க ஞாபகம் வரும். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெத்தலை பார்த்தீங்களா? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வெத்தலை, செம்பருத்தி, மாங்காய் மரம், அப்புறம் நந்தி வட்டம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொய்யா மரம். இது மாதிரி கொய்யா மரம் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே பாருங்கள், கொய்யாக்காய் இன்னும் 2 நாளில் பழமாயிடுங்க. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்க, நல்லதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் லெமன் கிராஸ். என்னடா இவன் வந்து ஏதோ மாடு சாப்பிட்ற பில்லை காட்டுறானேன்னு நினைக்கலாம். ஆனால் இது ஒன்றும் பில்லு இல்லைங்க, இதுதான் லெமன் கிராஸுங்க. பாருங்கள், என்ன லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு காஞ்சி போனதெல்லாம் காட்டுறேன்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து காஞ்சி போனது இல்லைங்க. இது மாதிரி காஞ்சதில் தான் விட்டமின்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், சத்து அதிகமாக இருக்குங்க. இங்கே இருக்கிற கிழங்குகளை நீங்கள் கட் பண்ணி கூட காய வச்சு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி கூட குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.